தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் முதல் பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இதில் அவங்க ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்ன நிறைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆரம்பத்திலேயே போன வருஷம் அரசாங்கம்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாய் நிதியை ஒதுக்குனாங்க. அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை வந்து திமுக அரசாங்கம் முடக்கி வச்சிருந்தாங்க. அதாவது சொல்லாமல் கொள்ளாமல் அதை நிப்பாட்டிட்டாங்க. அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் சொன்ன பற்றியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் வாங்கிய கடனுக்கு 13 லட்சம் கோடிக்கு ஒரு நாளைக்கு 390 கோடி ரூபாய் டாக்ஸ், அதாவது வட்டி மட்டும் வரும். திமுக அரசாங்கத்துடைய நீட்சியாக தான் பார்த்தோம். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் வன்முறைகள் எல்லாமே நடந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு புள்ளியாக நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. காவல் நிலையத்திலிருந்து வெளியில் வந்தோடனே பேட்டி கொடுக்குறாரு. ஓடுகாலி 41 பேர் உயிர்களை கொன்று குவித்துட்டு நீங்க ஓடி போய் நீலாங்கரை வீட்டுல பதுங்கிட்டீங்க. ஓடுகாலி அவரு வக்கற்றவர். கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய மருமகனுக்காகவும் மகளுக்காகவும் ஆண்டிப்படி ராசாவுக்காகவும் டெல்லி ஓடினார். அப்ப யார் ஓடுகாலி? கருணாநிதி அவர்கள் இறந்தோன்னையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதிக்காக அதை மெரினால இடம் வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஜட்ஜி வீட்டு வாசலா ஏறி இறங்கினார், ஓடுனார். அப்ப யாரு ஓடுகாலி? நேத்து போலீஸ்காரங்களாம் அரெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னு சொன்னோன்னே 8.15 கக்கூஸ்குள்ள போன ஆபாச நிதி 10.15 வரைக்கும் வரல. அப்ப அந்த கழிவறைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அவர் ஓடுகாலியா இல்லையா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் விபின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த 2026-27க்கான தமிழக அரசின், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இதுல வந்து முக்கியமான திட்டங்கள் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா இவர் கொடுத்த, அதாவது அண்ணன் வீட்டு சீரு, தாய் மாமன் தங்க மோதிரம், இதுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 1 லட்சம் கல்யாணம் நடக்குது. இவங்க ஒதுக்கி இருக்கிறதே 812 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா தேவைப்படுறது 6000 கோடி தேவைப்படுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை வந்து இன்னைக்கு தாக்கலாயிருக்கு. இதுல அவங்க ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன நிறைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க ஆரம்பத்திலேயே. இப்போ போன வருஷம் அரசாங்கம்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாய் நிதியை ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோதிர திட்டம், தாய் மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின், அதோட பட்டு புடவை, அதாவது கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படி அண்ணன் வீட்டு சேரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை வந்து திமுக அரசாங்கம் முடக்கி வச்சிருந்தாங்க. அதாவது சொல்லாமல் கொள்ளாமல் அதை நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஏழை பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நகையை வாங்கி போட முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பவுனு தாலி வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மா அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்தது. இன்னைக்கு அதே திட்டத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. 8 கிராம் தங்க நாணயம் கொடுத்துறோம், ப்ளஸ் பட்டு புடவை கொடுக்குறங்கிறது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும். இன்னைக்கு இந்த திட்டங்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற எல்லா திட்டங்களுமே பெண்களுக்கு, அதாவது பெண்களை மையப்படுத்திய திட்டங்களாகவே தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மிதிவண்டி, அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்மெட்டோட சேர்ந்த அந்த திட்டம். அப்புறம் வந்து 1 லட்சம் ஸ்மார்ட் சைக்கிள், அதே மாதிரி 1 லட்சம் படுக்கை வசதியோட கொண்ட அந்த ஹாஸ்டல் வசதி. இது எல்லாமே பெண்கள், அந்த அப்புறம் மாணவர்கள், ஜென்சி கிட்ஸ், இவங்களை மையப்படுத்திய அந்த திட்டமாகவே இருக்கு. மக்கள் கண்டிப்பா கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழக கஜானாவே வந்து காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க வந்ததுல 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க, அதாவது 60 நாட்கள்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனா இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அப்படியே வந்து பட்ஜெட் வந்து எங்கேயோ எகிரிட்டு போகுது. ஒரே வருஷத்துல இவர் இன்னும் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான. நீங்க
அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் சொன்ன பற்றியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் வாங்கிய கடனுக்கு 13 லட்சம் கோடிக்கு ஒரு நாளைக்கு 390 கோடி ரூபாய் டேக்ஸ், அதாவது வட்டி மட்டும் வரும். 390 கோடி ரூபாய் வட்டி ஒரு நாளைக்கு கட்டுறோம் அப்படின்னா 80 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த கணக்கு வந்துடும். அதாவது 20,000 கோடி வந்துடும். இது வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு தான் வாங்க வேண்டியதாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? இது வந்து இப்போ வரக்கூடிய திட்டங்களுக்கு உண்டான கடனான்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே வாங்கினதுக்கு கடன், அந்த கடனுக்கு கடன் கட்ட வேண்டியதுக்கு அந்த 20,000 கோடி. அப்போ இந்த அரசாங்கம் ஆரம்பித்து இன்னைக்கு 80 நாள் ஆயிட்டு இருக்கு. இனிமேல் தான் அவங்களுடைய அந்த நிதி எவ்வளவு வருது எவ்வளவு போகுது அப்படிங்கிற செலவு இன்னைக்கு தான் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இதுல இருந்தா நம்ம கணக்கெடுக்கணும். பழசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நீழ்ச்சி தானே இது. திமுக அரசாங்கத்துடைய நீழ்ச்சியா தான் பார்த்தோம். இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் வன்முறைகள் எல்லாமே நடந்தது. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு புள்ளியா நேத்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதாவது உதயநிதி கைது. அதாவது கொதிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னா எரியறத போடுங்கன்னா கொதிக்கிறது அடங்குமா? இதுக்கு எல்லாம் காரணகர்த்தா யார்? திமுக தான். நீங்கள் எந்த இடத்துல வேணால் பாருங்கள், பாலியல் வன்புணர்வா, பெண்கள் பாதுகாப்பு இன்மையா, இல்லை தாலி செயினா இருக்கிறவனா, கஞ்சா கடத்துறவனா, இல்லை மெத்தப்பட்ட பெண் கடத்துறவனா, போதைப் பொருள் கடத்துறவனா, இது எல்லாத்துக்கும் யார் இருப்பா? மணல் கொள்ளை கடத்துறது எல்லாத்துக்கும் யார் இருப்பா? திமுக காரன் இருப்பான். பெண்களை ஆபாசமாக பேசுகிறோம்னா திமுக காரன் இருப்பான். அப்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக நேற்று திமுகவினுடைய அதாவது ஆபாச நிதி பால்டாயல் அப்படின்னு எல்லாம் அன்போடு மக்கள் அன்போடு அழைக்கக்கூடிய உதயநிதி புரட்சியாளர்னு சொன்னாங்க. டாய்லெட் புரட்சியாளர். ஏன்னா அந்த அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு அபாய சங்க உழைச்சிட்டாங்க. இனிமேல் எவன் பெண்களை பற்றி அதாவது ஆபாசமாக பேசினாலும் சரி, கேலி கிண்டல் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இதுதான் கதி. அது யாரா இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது. அதாவது விஜய் அவர்கள் முன்னவே அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தப்ப சொல்லியிருந்தார், பெண்கள் பாதுகாப்புக்கு நான் கேரண்டி அப்படின்னாரு. அதை செஞ்சு காமிச்சிட்டார். யாரா இருந்தாலும் அண்ணன் இவர் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. இந்த ஆபாச நிதி அவர்கள் பேசின அந்த வீடியோவை திமுக காரங்களா அவங்க வீட்டில் போட்டு காமிங்க, அவங்க வீட்டு பெண்கள் ஒத்துக்குவாங்களான்னு கேளுங்க. நியாயமா பேசியிருந்தார். பெண்கள் ஒத்துக்குவாங்களான்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு அதையும் திருப்பியும் வேற ஒருத்தர் பேசியிருந்தாரு. பெண்கள் வீட்டில் போட்டு காமிச்சாங்கன்னா அவங்கள செருப்பு கழட்டி அடிப்பாங்க அவங்கள, திமுக காரனை. அதாவது திமுக காரங்க உதயநிதி அவர்கள் பேசுனதை சரின்னு சொன்னாங்கன்னா திமுக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே செருப்பு கழட்டி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருந்தது. உண்மையானது, வரவேற்கிற இது. ஏன்னா எப்பவுமே ஒரு யார் அச்சாரமாக இருக்கிறாங்களோ, யார் வந்து அதனுடைய மையப்புள்ளியாகிறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா, அவங்க மேலே அந்த சட்டத்தை செயல்படுத்திட்டோன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி திமுக காரங்க யாரும் அதைய முன்மொழிஞ்சு செய்ய மாட்டாங்க. ஆனா சார், நேற்றைய தினத்தில் வந்து அவர் கைது பண்ண நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராம் பேசியிருந்தாங்க. உதயநிதி பேசுனதுல எனக்கு இன்னும் ஒன்றும் பெருசா விளங்கலை, எனக்கு புரியலை அப்படின்னாங்க. ஆனா அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து நான் செருப்பால் அடிப்பேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொச்சையா உதயநிதி பேசினதையே திருப்பி அவங்க கிட்ட சொன்ன உடனே இவங்க செருப்பால் அடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கங்கனா அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவேற்பு, ஒரு சதுரங்க வேட்டையை விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்காக தான் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸே நடத்தினாங்க அப்படின்னாங்க. ஆனா அவங்களே நேத்து வந்து ஒரு திருக்குறள் ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அதுக்கு யார சொல்ல வராங்க? உதயநிதியை சொல்ல வராங்களா, இல்ல விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்களா, இல்ல பெண்களுக்கு ஆதரவாக பேசுறாங்களா? நான் உங்ககிட்ட இப்ப இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பெண்ணா நீங்க சொல்லுங்க, நேத்து உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணது சரியா தவறா? கண்டிப்பா அவர் பேசுனதுக்கு நானா இருந்தேன்னா கங்கனா சொன்னதையே நானும். ஒரு பெண்ணா சொல்லுங்க, ஒரு பெண்ணா நீங்க உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, முதல்வர் விஜய் அவர்கள் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணது சரியா தவறா? கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஒரு வாரமாவது உள்ள வச்சிருந்திருக்கணும். இதுதாங்க தமிழ்நாட்டுடைய எல்லா பெண்களுடைய மனநிலை. அப்போ நிவேதா பெத்ராஜ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, உதயநிதி அவர்களை தான் அதை சொல்லியிருப்பாங்க. வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உதயநிதி அவர்கள் நேற்று அரெஸ்ட் ஆகி
முடிச்சு காவல் நிலையத்திலிருந்து வெளியில் வந்தோடனே பேட்டி கொடுக்குறாரு. ம். ஓடுகாலி 41 பேர் உயிர்களை கொன்று குவித்துட்டு நீங்க ஓடி போய் நீலாங்கரை வீட்டுல பதுங்கிட்டீங்க, ஆமா ஓடுகாலி அவரு வக்கற்றவர் அப்படின்னு ஏகவசனம் பேசியிருப்பார். ஆமா. இப்ப நான் கேட்கிறேன், நான் இலங்கையில 1.5 லட்சம் நம்மளுடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகள்லாம் கொன்று குவிக்கப்படும் போது கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய மருமகனுக்காகவும் மகளுக்காகவும் ஆண்டிப்படி ராசாவுக்காகவும் டெல்லி ஓடினார். அப்ப யார் ஓடுகாலி? 1.5 லட்சம் தமிழ் உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள் இலங்கையில கொன்று குவிச்சிட்டு இருக்கும்போது மெரினால தாழ்மேட்டில் ஒன்று தலைமேட்டில் ஒன்று ஏசி போட்டு உட்கார்ந்துக்கிட்டு உடனே ஓடினார் பதவிக்காக. அது ஒன்று. ரெண்டாவது, கருணாநிதி அவர்கள் இறந்தோன்னையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதிக்காக அதை மெரினால இடம் வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஜட்ஜு வீட்டு வாசலா ஏறி இறங்கினார், ஓடுனார். அப்ப யாரு ஓடுகாலி? நேற்று போலீஸ்காரங்களாம் அரெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னு சொன்னோன்னே 6:15 போன 6 மணிக்கே வந்துட்டாங்க காவல்துறையினர். 8:15 கக்குஸ்குள்ள போன ஆபாச நிதி 10:15 வரைக்கும் வரல. அப்போ அந்த கழிவறைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அவர் ஓடுகாலியா இல்லையா? அதை பாருங்க. அடுத்தது பாருங்க, 41 பேர் உயிரிழந்தாங்க, அதுக்கு சிபிஐ விசாரணை. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அன்னைக்கு 3 நாள் வந்து டெல்லியில போய் அந்த சம்மனை வாங்கிட்டு ஆஜரானார். எப்படி ஆஜரானார்? தனியா தானே போனாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? 8:15 போய் 10:15 வரைக்கும் உங்க படைபலத்தெல்லாம் திரண்டு எல்லாரும் வர்ற வரைக்கும், அதாவது எப்படி வேலூர்ல இருந்து துரைமுருகன் அவர்கள் ஈசிஆர் வர்ற வரைக்கும் கக்குசுல இருந்துட்டு வாக்கிங் போயிட்டு இருந்த மாசுபடியாத அந்த ஆமா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அதுல வந்து அந்த யார் அந்த சார் அவர் வந்து அப்படியே அங்க வந்து நின்றுக்கிட்டு, சார் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு எல்லாம் கேள்வி சபரீசன் வேதமூர்த்தி பேசியிருந்தார். அதான் எல்லாருமே ரூல்ஸ் பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆனா அவங்க ஆட்சியில் இல்லாம எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க அரெஸ்ட் பண்ண வரும்போது எல்லா ரூல்ஸும் கேட்பாங்க. சார் சம்மன் இருக்கா, ஹைகோர்ட்ல ஆர்டர் இருக்கா, நாங்க அங்க பெட்டிஷன் போட்டிருக்கிறோம், அதை வாங்கிட்டீங்களா, எல்லாமே கேட்பாங்க. ஆனா திருப்பரங்குன்றத்துல ஹைகோர்ட் ஆர்டர் இருந்து தீபம் ஏத்துன்னு சொல்லியும் ஜட்ஜே வந்து நின்று மேலே ஏற போறாங்க கூட விட மாட்டாங்க. ஹைகோர்ட்ல அதாவது ஆர்டர் எழுதுன ஜட்ஜே வந்து நின்று நான் போய் பாக்குறேன்னா கூட விட மாட்டாங்க. அப்பேற்பட்ட பேர்வழிகள் நேத்து எவ்வளவு சட்டத்தை மதிச்சாங்க பாத்தீங்களா? அப்போ இவ்வளவு இது பண்ண இவங்க ஓடுகாலியா இல்லையா? இவங்க பயந்தாங்கொழிகளா இல்லையா? இவங்க வக்கற்றவங்களா இல்லையா? இவங்க தான் எல்லாமே, திமுக தான் எல்லாமே. விஜய் அவர்கள் 3 நாள் சம்மனை போய் அட்டன் பண்றாரு சிங்கிள் ஆளா. நேற்று இங்கிருந்து தஞ்சாவூர் போற வரைக்கும் பின்னாடி ஒரு படைபலத்தோடு போறாரு உதயநிதி. எதுக்கு பயம்? என்ன பயம்னு கேட்கிறேன். நீ பேசும்போது உனக்கு தெரியல உனக்கு குடும்பம் இருக்குன்னு. நேற்று வெளியில வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, கல்யாண வயசுல எனக்கு ஒரு மனைவி இருக்குங்கிறார். கல்யாண வயசுல மனைவி இருக்குங்கிறது எனக்கு அவர் சொல்லித்தான் தெரியும். ஒரு குடும்பம் இருக்குங்கிறது நேத்தான் தெரியுதா? ஆனா உண்மையாலுமே விஜய் பாராட்டணும். ஏன்னா உதயநிதிக்கு குடும்பம் இருக்குன்னு நேற்று உணர்த்தி இருக்காரு. நேற்று வெளியில் வந்தோடனே பேட்டி கொடுத்தாருல, எனக்கும் கல்யாண வயசுல ஒரு மனைவி இருக்கு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், எனக்கு ஒரு மகள் இருக்கிறான், எனக்கு ஒரு தங்கி இருக்கிறான். இவ்வளவு நாள் தெரியல உங்களுக்கு? மற்ற பெண்களை பத்தி கேவலமா பேசும்போது உங்களுக்கு தெரியலையா? நேத்தன் தெரிஞ்சுதா? அப்போ இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது செய்யணும், செஞ்சிருக்காரு முதல்வர், பாராட்டுகள். ஆனா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், புறமுதுக காட்டி, அதாவது புறம் பேசுறதுக்கு சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிதான் வந்து நிவேதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உதயநிதியை சாக சொல்றாங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூரம் ஆக்கம் தரும், திருக்குறள் 183 அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இதுல வந்து புறம்பேசி வாழ்றதை விட ஒரு சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு? பால்டாயில் குடிச்சவர் தான் கேட்கணும். பால்டாயில் ஏன் குடிச்சாரு, எதுக்காக குடிச்சாரு, காவிரியில் தண்ணி வராமல் குடிச்சாரா, எதுக்கு தண்ணி வராமல் குடிச்சாருன்னு அவரை தான் கேட்கணும். இது வந்து முழுக்க உதயநிதி பால்டாயர் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இது இந்த குறள் வந்து, அதாவது வந்து பொய் பேசி வாழ்றதை விட நீ செத்து போகிறதே மேல் அப்படிங்கிறத வந்து, இப்போ இந்த தமிழ்நாட்டில் பொய் பேசி வாழ்ந்தது யாருங்க? திமுக காரணத்தை தவிர வேற யாரா இருக்க முடியும் பொய் பேசி வாழ்ந்தது? நான் வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து, அதுவே முதல் பொய் தானே.
ஒரு முட்டையை தூக்கிட்டு தமிழ்நாடு பூரா சுற்றி வந்தது, செங்கலை தூக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்தது, அந்த பெண்களை ஏமாத்தினது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்தது. அப்போது இது எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலேயே முதல் மாநிலம் அப்படின்னு போய் பேசினாங்க. அதைத்தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் அவர் பேசினார்னு வச்சுக்கோங்க, உதயநிதி அவர்கள் ஆபாச நிதி அவர்கள் ஆபாசமாக பேசுகிறாரு அப்படின்னா இதை விட கேவலம் வேறு எதுவும் இருக்காது. அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டி இருக்காரு விஜய் அவர். கண்டிப்பாக பாடம் புகட்டி இருக்காரு. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, திமுக ஐடி விங்னே சொல்ல முடியாது, அது ஆபாச விங்கு. அவனுக்கு பூரா எழுதுறது அப்படித்தான் எழுதுனானுங்க. இல்ல நேத்து RS பாரதி அவர்கள் சொல்லி இருந்தாரு, நாங்க வந்து ஆபாச மேடை நிகழ்ச்சிகள் எல்லாமே போட்டிருக்கோம், ஜெயலலிதா அம்மையாருடைய புடவையை வந்து பிடிச்சி நாங்க இழுத்தது அதெல்லாம் வந்து பெருசா பேசல. கருணாநிதி பேசினது, அவர் மேல ஸ்டாலின் மேல 41 வழக்கு இருக்கு, எம் மேல 18 வழக்கு இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து பெருசா இல்லாம இந்த விஷயத்துக்காக எதுக்கு கைது பண்றீங்க, நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் இருக்கனால பயந்துகிட்டு வந்து கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்ஜெட் தாக்கலுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வந்து விஜய் அவர்கள் செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, வாயத்திறங்க சிஎம் சார்னு சொன்னதுக்கே அவர் வாயை திறந்தோன்னே ஒன்றும் ஓடி போயிட்டானுங்க. எங்கே உங்கள் அப்பாவை காணுன்னு கேட்டதுனையுமே சீன் ஆகி போச்சு. சரிங்களா, சுடுகாட்டில் போட்டு மூடி அதாவது திவசம் பண்ண மாதிரி பண்ணிட்டாருங்க அந்த லாஸ்ட் டைமே. இதுக்கப்புறம் திமுகவை வந்து பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே பங்கம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஜனநாயகன் படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த சீன் தான் இருந்தது. விஜயுடைய அவர் பண்ணி காமிச்சு அந்த சைகை தான் எல்லா இடத்துலயும் இருந்தது. அவர் விஜய் ஸ்டாலின் அவர்கள் இப்படி காமிச்சாரு, இவர் இப்படி காமிச்சாரு, அதுதான் எல்லா இடத்துலயும் வைரலாவும் எல்லா இடத்துலயும் ஜனநாயகன் படத்துக்கு அந்த போஸ்டராகவுமே இருந்தது. மக்கள் ரசிச்சாங்க. ஏன்னா ஒரு தீய சக்தி திமுகவை யார் அடித்தாலும் ரசிப்பாங்க. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அதை செஞ்சு காமிக்கிறார். நான் யோசிச்சு நான் நேற்று பார்த்தேன், நான் பார்க்கும்போது காவல் கமிஷனர் அவர் அமுல்ராஜ் அவர்கள் வந்து எல்லா திமுக காரனையும் அடிச்சு விரட்டிட்டு போயிட்டு இருந்தார். எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, தைரியம் வந்துருச்சு. இல்லை என்னை வந்து அந்த காவல்துறை திமுக அரசாங்கத்தில் இருக்கும்போது ஏவல் துறையாக செயல்பட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டு முன்னாடி இருந்த அந்த கொடி கம்பத்தை வந்து நாங்கள் வந்து அதாவது அதை அகற்றக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி இருக்கும்போது என்னை அடித்து லத்தி சார்ஜ் பண்ணி என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சவர் அமல்ராஜ் அவர்கள். அன்னைக்கு அவர் ஏவல் துறையாக இருந்தார். ஆனால் அதே அந்த கருமா பாருங்க, யார் ஏவி உதயநிதி அவர்களுடைய அந்த செய்கையினால அவர் தான் ஏவி விட்டு அந்த காவல்துறையை அன்னைக்கு வந்தே அமுல்ராஜ் இந்த வேலையை பண்ணார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் கழிச்சு தான் நல்ல வீடு வந்து சேர்ந்தேன். அன்னைக்கு நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. ஒரு கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்தை காலையில் எடுத்துக்கிறோன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமும் வந்து நைட்டே எடுப்போம்னு அடம் பண்ணி போராட்டம் பண்ண வச்சு பெரிய லத்தி சார்ஜ் எல்லாம் கலவர பூமியாகவே மாற்றினது அமல்ராஜ் அவர்கள். அதே காவல்துறை நேற்று யார் எங்களை ஏவி அடிக்க சொன்னாங்களோ, நீங்கள் பிஜேபியிலலாம் இருந்து நான் முன்னாடி இருக்கும்போது பிஜேபியில் நைட் 12 மணிக்கெல்லாம் 1 மணிக்கெல்லாம் வந்து கதவை தட்டி என்னவோ நேற்று உதயநிதி சொன்னார் இல்லையா, தீவிரவாதியை கைது செய்து போல. எங்களை தாண்டா அந்த மாதிரி பண்ணீங்க. நீங்கள் நைட்டு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களையெல்லாம் பகலில் பண்ணாங்க, எங்களையெல்லாம் நைட்டு பண்ணீங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டு வாசலில் கதவை தட்டி ஏதோ தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் எங்களுடைய இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில செயலாளர் புகழ் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியாது, சின்ன விஷயம்தான். ஒரு சின்ன ஐடி விங் பையன் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை போட்டான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு திருநெல்வேலி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. பாவம் இல்லை அதெல்லாம். அந்த கர்மா நேற்று அதே காவல்துறை ஏவல் துறையா இருக்கட்டுமேங்கிற நான் சந்தோஷப்படுறோம். அந்த காவல்துறை தைரியத்தோட போய் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதே அதிகாரி எவன் எங்களை எல்லாம் பண்ணானோ அவனையெல்லாம் போட்டு நேற்று பொழந்து கட்டுறாரு. சந்தோஷமா இருக்குங்கிற நான். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இன்னைக்கு நடக்குது, வரவேற்கிறோம். நிச்சயமா வரவேற்கிறோம். ஆனா இன்னைக்கு இவரு விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து கோட் சூட் போட்டா நானும் அழகா இருப்பேன்டா, ஓடுறா வேட்டைக்காரன் சொல்றியடா, ஓடுறா முன்னாடி நின்றுட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் விஜய் பிரபாகரன்லாம். நீங்க இவர் உதயநிதி அவர்கள் கூட சொல்லியிருந்தார், நான் தீவிரவாதியா, என்னை 3000 போலீஸ்காரரை வச்சு கூட்டிட்டு போறேன். தீவிரவாதி கூட ஒரு குண்டை வீசிடுவாங்க, ஒரு 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ இறந்துருவான், அதோடு அவனுடைய செயல் முடிஞ்சு போச்சு, அவனு செத்துருவான், ஏதோ முடிஞ்சு போச்சு. ஆனால் திருக்குறளில் சொல்கிற மாதிரி நிவேதா சொல்கிற மாதிரி நான் ஒரு குறள் சொல்கிறேன்,
தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்லுகிறார் திருவள்ளுவர். ம், அதாவது தீயினால் சுட்டா கூட அது ஆறிடும், ம், ஆனா நாவினால் சுட்டவடு என்னைக்குமே ஆறாது. நீங்க ஒரு சொல்லிடுறீங்கன்னா அது ஆறாது. அது அந்த அந்த வார்த்தையை திருப்பி எடுக்க முடியுமா? அதுதான் நேற்று நடந்தது. நீங்க இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது அதே மாதிரிதான். ம். உதயநிதி அவர்கள் கேட்கிறாருல, நான் தீவிரவாதி. நீ தீவிரவாதியோட மோசமானவன், அவனாவது ஒரு குண்டோட முடிச்சுட்டு போயிடுவான். நீ பேசின பேச்சு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே கேடு. நீ இங்க உட்காந்துட்டு பேசுறீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து பேசுறீங்கன்னா, அப்போ உலக லெவல்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பேசுறாரு இந்த மாதிரி பெண்களை கேவலமா. நீ ஒரு பெண்களை பத்தி பேசல, உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை பத்தி தான் கேவலமா பேசுகிற. அப்போ தமிழ்நாட்டுக்கு தான் அது அவமானமா மாறுது. அப்போ இந்த திருக்குறள் அவருக்கு சரியா பொருந்தும். அதைத்தான் அவங்களும் சொல்லிக்கிறாங்க. நீ எல்லாம் இருக்கிறத விட சாகிறதே மேலுன்னு நிவேதா எனக்கு தெரிஞ்சு அப்படி அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல்ல இருக்கும் பொழுது இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லுமே பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே திமுக ஆட்சியில திருப்பூரை வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி நகரமாக நாங்க மாத்துறோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது எந்த ஒரு நிலையில இருக்குன்னு தெரியல. ஆனா அதை செயல்படுத்தவும் இல்லை. திரும்ப இவங்க வந்ததுக்கு அப்புறமும் ஏன்னா வந்து வேளாண் திட்டத்துக்கும் திமுக அரசு ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குனாங்க. ஆனா இவங்களும் 19,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனா டெக்ஸ்டைலுக்கும் வந்து அதே மாதிரியான பல கோடிகளை ஒதுக்கியிருக்கு. ஆனா இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல ஆனா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கதர், நம்மளுடைய பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கதர் திட்டம் வந்து இப்ப வரைக்குமே அது எந்த நிலையில இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்குன்னு எடப்பாடியார் வந்து போன பொங்கல்லே வந்து எடுத்து காட்டினாரு. இன்னைக்கு இந்த டெக்ஸ்டைல் நகரமாக மாத்துவோம்னு சொல்லும் பொழுது விஜயனுடைய அரசு அதை செயல்படுத்துறதுக்கு எப்படி சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், வாங்க விடவும் மாட்டேன், வாங்கணும்னு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சட்டசபையில இப்ப ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அது வைரலாகவும் இருக்கு. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40% கமிஷன் மினிமம். நீங்கள் கதராடை வாங்கி ரேஷன் கடையில் கொடுக்கறனா கூட 40% கமிஷன் கொடுத்தா தான் வருது. அப்போ அதனுடைய குவாலிட்டி எந்த லட்சணத்தில் இருக்கும்? நீங்கள் 10,000 கோடி ஒதுக்குறீங்கன்னா 10,000 கோடியும் அந்த கைத்தறி நெசவு செய்கிறவங்ககிட்ட போனால் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? 10,000 கோடி ரூபாய்க்கு பொருள் வேணும், ஆனால் நான் 6,000 கோடி ரூபா தான் தருவேன் அப்படின்னா அந்த பொருளுடைய தரம் எப்படி இருக்கும்? இப்போ இவங்க இன்னைக்கு வந்து லஞ்சம் வந்து கீழ்மட்டத்தில் இல்லை, நல்ல தெளிவாகவே இருக்குது. மக்கள் உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போனால், இல்லை வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க போனால், இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்க போனால், இந்த பத்திரப்பதிவு பண்ண போனால் கூட இன்னைக்கு லஞ்சம் இல்லை. அதிகாரிகள் மட்டத்தில், பொதுமக்கள் மட்டத்தில் இல்லை. அண்ணாமலை அவர்கள் விஜயை பாராட்டுறாரு. இருக்கிறது தானே சொல்கிறாரு, அவரும் இல்லாத சொல்லல. இன்னைக்கு இல்லை, அதனால சொல்கிறார். மக்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதாங்க பேசிக். நீங்கள் கொடுக்குறவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க, அது வேறு விஷயம். கொடுக்குறவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க, இருக்கிறவங்க கொடுக்குறான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதை பற்றி நம்ம விவரமாக தெரியாத வரைக்கும் இருந்தால் கூட, கீழ்மட்டங்களில் அந்த அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறாங்க இல்லையா பொதுமக்கள், சாதாரண மக்கள்கிட்ட இல்லை, லஞ்சம் கிடையாது. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. எங்கள் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு பத்திரப்பதிவில் போயிட்டு எவ்வளோங்க தரணும், ஒரு 30,000 ரூபா கொடுங்கன்னு சொன்னோடனே ஒரு ஃபோனை எடுத்து அந்த அம்மா சும்மா டைப் பண்ணியிருக்குது. அம்மா வேண்டாமா, நீ எதுவும் பண்ணாத, நீ பத்திரத்தை பண்ணிட்டீங்களா, வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பயம் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் போய் பத்திரப்பதிவு ஆஃபீஸில், அம்மா இனிமேல் யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க, யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க, யாராவது கேட்டாங்கன்னா எங்களுடைய பையன் விஜய் இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லுங்க, என்னுடைய அண்ணன் விஜய் இருக்காரு அவர்கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லுங்கன்னு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த வரலாறுல இப்போ நடந்திருக்கு. அப்போ லஞ்சம் கிடையாது. நீங்க சொன்னீங்க திருப்பூர் மாவட்டத்தில் எப்படி இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. 40% ஒளிஞ்சாலே நீங்க ஒரு 50,000 கோடி ஒதுக்குறீங்க. ஏன்னா இது அதிமுகவும் சொல்லியிருக்கு, திமுகவும் சொல்லியிருக்கு, இப்ப விஜய் அரசும் சொல்லி. அதுதான் சொல்றேன், வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரேன். வித்தியாசம் இருக்கு, ரெண்டு பேருக்குமே கூட்டு களவாணி தான், திமுகவும் ஏடிஎம்கேவும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று உதயநிதி அவர்கள் சொன்னாரு, எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. யார் பண்ணா? கூட்டணி கட்சி திமுகவுக்கு யார் இருக்கிறா சொல்லுங்க? ஒரு பயம் கிடையாது. தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ண ஒரே தலைவர், உதயநிதி பேசுனது சப்போர்ட் பண்ண ஒரே தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்போ நேற்று உதயநிதி அதான் சொன்னார், என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களாம் நன்றினா யாருக்கு சொல்லியிருக்காரு? எடப்பாடிக்கு சொல்லியிருக்காரு. சார் அவர் பாஜகவில் என்டிஏ கூட்டணியில் இருக்காருங்க சார். மேடம், நேற்று நீங்கள் சொல்லும் போது நல்லா கவனிக்கணும். எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ண கூட்டணி கட்சி தலைவருக்கு நன்றின்னு சொன்னார் உதயநிதி. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமா. சரி, தமிழ்நாட்டில் நேற்று உதயநிதி பேசுனது
சரின்னு, அதாவது கைது தவறுன்னு சொன்னது ஒரே ஆள் யாரு சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியார் சொன்னாங்க. அவ்வளவுதான். அப்புறம் பிரேமலதா சொன்னாங்க. அவ்வளவுதானே. அவங்க 2 பேர் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. வேற யாரு இருக்கிறா கூட்டணியோட? நேரடி கூட்டணி ஆயிட்டாங்க இப்போ. ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கே அவங்க தானே பிளான் பண்ணாங்க. நேரடி கூட்டணி ஆயிட்டாங்க. இப்ப 2 பேரும் கூட்டுக்களவாணி தான். திமுகவும் ஏடிஎம்கே கூட்டுக்களவாணி தான். இப்ப இந்த விஷயத்துல நீங்க ஒரு 10,000 கோடி ஒதுக்குனா 6,000 கோடி தான் அவங்களுக்கு போய் சேரும். 4,000 கோடி இவங்க எடுத்துருவாங்க. இப்ப அந்த பிரச்சனை கிடையாது. 10,000 கோடி ஒதுக்குனா 10,000 கோடி போகும். அப்போ இந்த தொழில் வளருமா வளராதா? வளரத்தானே செய்யும். இவங்க சைடில் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க, செய்வாங்க. லஞ்சம் இல்லைன்னு சொல்றாங்க, செய்யறாங்க. லஞ்சம் இல்லாம இருக்கு. அதனால ஒவ்வொரு திட்டங்களும் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாரு, தங்க மோதிரம் திட்டத்தை, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை கண்டிப்பா செய்வன்னாரு. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 8 கிராம் கோல்டு காயின் அது சொல்லவே இல்லை, சொல்லிட்டாங்க, வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு திட்டங்களா வர ஆரம்பிக்கும் போது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் சிறப்பாக செயல்படும் நினைக்கிறேன் நான்.